ஞாயிறு காலையில ரோமருக்கு நிருபத்தை பார்த்துட்டு வரோம். ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசி. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகி உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்களுக்காக எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியிலோடு நான் செவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். இது வரைக்கும் பார்ப்போம். அவர் சகல ஜாதிகளும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் என்று பாருங்க. மனுஷ ஜாதின்னு ஒண்ணு எது இல்லை. ஜாதி பார்க்கறாங்கல்ல, அந்த ஜாதி இந்த ஜாதி. மனுஷ ஜாதி அப்படின்னா வெறும் மனுஷர்கள் தான், எல்லாருமே ஒரே ஆட்கள் தான். மிருகங்கள் தான் ஜாதி ஜாதியா படைச்சார். இங்க சொல்றாரு சகல ஜாதிகளையும் அப்படின்னா இங்கே ஜாதி பார்க்குறாங்க அப்படின்லாம் நினைக்கிறோம். அதாவது மொழி வேறையா நம்ம என்ன பண்ணலாம், வேற வேற ஆட்களா இருக்கலாம், ஆனா எல்லா மனுஷர்களும் ஒண்ணுதான். அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் அப்படின்றாங்க. அநேக ஜனங்கள் எல்லாரையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அழைச்சிருக்காரு. பாருங்க, உலகத்துல எத்தனையோ விதமான மொழி பேசுற ஆட்கள், எத்தனையோ வகையான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கருப்பாகிறாங்க, சிவப்பாகிறாங்க, ப்ரௌன் ஆகிறாங்க, வெள்ளையாகிறாங்க, மூக்கு சப்பையா இருக்குது, ஒருத்தருக்கு மூக்கு பெருசா இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ விதமான ஹைட் ஆகிறான், ஒருத்தன் கொட்டையாகிறான். ஒரு ஊர்லலாம் போனீங்கன்னா வெறும் பயங்கர கருப்பா இருப்பான், இன்னொரு ஊருக்கு போனா கருப்பா பயங்கரமா இருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்மள என்ன பண்ணியிருக்காரு தேவன், அங்கிருந்து பிரிச்சு நம்மளை வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி எத்தனையோ விதவிதமான சந்திக்கப்படாத இடம்லாம் இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டா 23ஆம் தேதி ஆண்டவர் வராருன்னு சொல்லி ஒரே இதுவா நடந்தது. ஆண்டவர் வராரு, அதை நான் நம்புறேன். ஆனா சீக்கிரமா வராது அப்படின்னு சொன்னாங்க. எப்போ வருவாரு, எப்போ எப்படி வருவாரு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. அது அவருக்கு தான் போறணும். ஆனா இந்த மாதிரி டைலாக் கூட்டவரே வரல. தேவன் எப்போ வருவாரு? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆவியில நான் சேவிக்கிற தேவனை இவர் சொல்ற மாதிரியே இப்ப வரமாட்டாரு. நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய நினைவு தேவன் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றது என்னுடைய இது. நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, நான் நினைக்கிறேன், யூகிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா 23ஆம் தேதி வந்தா நான் ஓடுவேன், நான் போவேன், ரெடியாகுவேன். ஏன்னா ஐயோ, ஒருத்தர் சொல்றாரு, உங்ககிட்ட மாறச்சுன்னு வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தரும் மனுஷகுமார வருகையை இது பண்ணி ரொம்ப நிதானிக்க முடியாது. ஏசப்பா எப்போனா வருவார். அது நான் பேசினுக்கிற எப்போ கூட இருக்கலாம், வந்து நம்மளெல்லாம் கூட்டு போயிடுவார், அது வேற. ஆனா தேவன் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், சத்தியமுள்ள தேவன். அந்த தேவன் எப்போ என்ன பண்ணணும்ன்ற ஒரு இது இருக்கும் அவருக்கு. ஒரு ஃபுல்னஸ் வரல எனக்கு தெரிஞ்சு. ஒரு இந்த ஜனங்க கர்த்தருடைய மகிமையை இன்னும் அநேக ஆட்கள் பார்க்கல. இருதயம் இன்னும் கடினமாகல.
முழு உலகத்திலே. ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை பார்த்த அந்த பார்வை ஆண்டவர்கிட்ட வரல, தன்னை தாழ்த்தல. எவ்வளவு முரடு பிடிச்சா. கடைசி காலங்களில் அப்படிதான் நடக்கும். அதே சமயத்துல தேவன் யாருன்னு காட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஜனங்களை என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். தன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துவார். அவர் யாருன்னு காட்டினால ஜனங்க கேட்பாங்க, வாக்கு தத்தங்கள்லாம் எங்கன்னு கேட்பாங்க. அவர் வருவார்னு சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் எங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு இன்னும் மும்முரம் ஆகலை. இந்த உலகம் மும்முரம் ஆகலை. வருவார். இது கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயின்னு இருக்குது. இன்னைக்கு ஏசு 23ஆம் தேதி வந்துடுவாரு. நாலு நேரத்தையும் எல்லாத்தையும் எண்ணின்னு இன்னும் தேவன் தன்னுடைய ஜனங்களை வச்சு செய்ய வேண்டிய காரியங்கள் ஆயிரமான காரியங்கள் இருக்கு. வேலை முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்குது. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். அப்போ இங்க பாருங்க, எல்லா ஜாதிகளும் நம்மள தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? எத்தனையோ விதமான ஜனங்கள். இப்ப நான் யோசித்தேன், நம்ம திரும்ப திரும்ப ஜனங்களை கூப்பிடுறோம். கிறிஸ்தவங்களே சரி, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஒருத்தரை பார்த்து நிதானிக்க முடியாத அளவுக்கு மயங்கி இருக்கிறாங்க, குழம்பி இருக்கிறாங்க, போராட்டத்துல இருக்கிறாங்க. இவர்கிட்ட நம்ம போலாமா வானாவா யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து நம்ப முடியல. ஒரு போதகர்கிட்ட நம்ம இருக்கலான்ற ஒரு இதுல இல்ல பாருங்க. ஒரு யாரோ சரி சண்டை போட்டு ஓடி இருந்தது, வேற சர்ச்சுக்கு ஓடு, அவர் சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தீங்களா? 5 புருஷங்காரு இவன் சரி. ஏய், எவனும் சரி கிடையாது. எவனும் சரி கிடையாது. என்ன பண்ணு, ஒரு சர்ச்சில் அந்த பாஸ்டரோட வாழ் எல்லாத்தையும் என்ன பண்ணு, அங்க வா. உன்னால என்ன பிரயோஜனம் அந்த சர்ச்சுக்கு? எதனா ஒரு சர்ச்சில் எதனா கனி கொடுத்துருக்கிறியா நீ? ஒருத்தர் சூப்பரா சொன்னா இருப்பாரு, ஒரு பாஸ்ட். இன்னும் நான் ஒன்னும் இல்லைக்குள்ள போறேன் பாருங்க. கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுக்கும் போது அந்த கனியில காயா இருக்கும் போது விதை இருக்காமா? அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான விதை அந்த காயில இருக்காது. ஆனா கனியா இருக்கும் போது தான் அந்த மெச்சூரிட்டியான விதை அந்த கனிக்குள்ள இருக்குமா? கனி கொடுக்கறதுலயே அந்த கனியை சாப்பிட்டு அந்த கனி என்ன பண்ணுதுன்னா ஒருத்தருடைய நம்மளுக்கு பிரயோஜனப்படுது. நம்ம சாப்பிட்டு ருசியா சாப்பிட்டு நம்மளுக்கு விட்டமின்ஸும் மினரல்ஸும் கார்போஹைட்ரேட்டும் நம்மளுக்கு தேவையான கால்சியம் சத்து எல்லாத்தையும் சத்தையும் ஒரு கனி நம்மளுக்கு தருது, ஒரு பழம் ஒன்று நம்மளுக்கு தருது. அது புரோஜனப்பட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு விதைய என்ன பண்ணுது, அந்த சாப்பிடும் போது இதை தூக்கி என்ன பண்ணு, நிலத்துல போடு. நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் யாருக்குன்னா கனி கொடுப்பேன். அப்படி தொடர்ச்சியா போகணும். சரியான ஒரு வெளிப்பாடு அது. தேவன் நம்மளை கனி கொடுக்கும்படி பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனா நம்மளை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. எப்படின்னா மற்றவங்க நம்மளை நல்லா ருசி பார்க்கணும். அவங்களுக்கு அவங்க உடம்புல ஒரு போஷாக்கா போகணும். அவங்களுக்கு சத்தை கொடுக்கணும், ருசி கொடுக்கணும், சத்தை கொடுக்கணும். அவங்க உடம்போட கலக்கணும். அவங்க உடம்போட கலந்து அந்த சபையில கலந்து அவர் அங்கமா ஆகி பிரயோஜனப்பட்டு நம்ம என்ன பண்ணணும், முடியணும். அந்த முடியும் போது நம்மள ருசி பார்த்த அந்த ஆட்கள் அது மூலியமா பிரயோஜனம் பண்ணணும். ஹலோ, கனியினுடைய பெர்சனாலிட்டி பாருங்க. அது கொடுத்துட்டு சுத்தமா செத்துறாது, அதுல ஜீவனை குத்துட்டு போகுது. ஆமென். அந்த கனியினுடைய தொடர்ச்சி. ஆமென். நம்ம ஜீவனோட இருக்கணும். ஜீவனோடு இருக்கும் போதே என்ன பண்ணோம், பிரயோஜனம் பண்ணோம். போகும்போது அந்த விதையில மூலியமா அந்த கனி தந்து அது தொடர்ச்சி இருந்துட்டே இருக்கும். ஆமென். எப்படின்னா நான் யோசிப்பேன், நம்ம கூப்பிடுறோம், வருந்தி கூப்பிடுறோம்,
வாங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம், ஜனங்களை கூப்பிடுறோம். யார் வரா? நீங்க இருக்கிறீங்கல்ல, இவ்வளவு பெரிய கிருபை. உங்களையும் நான் மட்டம் தட்டாம விட மாட்டேன். மட்டம் தட்டி எந்த அளவுக்கு பிரயோஜனமாக வந்து வந்தோடனே வந்துட்டேன்ல, பரவாயில்ல போதாது, நல்லது. வந்து என்ன பண்ற, இருக்கிறவங்களையும் துரத்தி வைப்ப பாக்குறீங்களான்றீங்க, சொல்லாதீங்க. அப்படி இல்லை, பந்தம் பிரயோஜனப்படுற அளவுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட. ஹலோ, எதனா தருவீங்களான்னு சொல்லி வாங்கிக்கின்னு பேக் நிறைய பேக் எடுத்துன்னு வந்து போடுங்க, சூட்கேஸ் எடுத்துன்னு வந்து போடுங்க, வண்டி எடுத்துன்னு வந்து ரொப்புங்க. நீங்க என்ன தரீங்க? நீங்க வந்து நான் வந்து வாங்குறது மட்டும்தான், கொடுக்கறதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காது. சத்தியமா கொடுக்க மாட்டேன். இப்ப கொடுக்குறேன் பாருங்க, அதுதான் கொடுக்குறேன். ஹலோ, நான் யோசிப்பேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்க, நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு சில இந்த இனிமேல் வந்ததுன்னா வரல, இன்னும் வரப்போகுது. ஒரு சிலர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர், உண்மையை சொல்றேன், நான் எப்படி வந்து அவர் வந்து குழந்தை வந்து சேர்த்து வச்சது, குழந்தை சேர்த்து வச்ச காசு, சில்லற காசு, ஒரு டப்பா நிறைய, இவ்வளோ டப்பா நிறைய சில்லற காசு. அந்த காசை உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொன்னதுனால நான் கொடுக்குறேன் சொல்லி கொடுத்தாரு. அது 1400 ரூபாவோ 1700 ரூபாவோ 1200 ரூபாவோ எவ்வளவோ இருந்தது. அந்த டப்பா நிறைய சில்லற காசு. வீட்டுக்கு ஃபுல்லா பாயை போட்டு நல்லா போட்டு எல்லாத்தையும் பிரிச்சு என்னன்னு நானும் என் ஒய்ஃப். அது எப்படி வந்தது அப்படின்னா, நான் வீடியோ போட்டேன். இந்த வீடியோ மூலியமா அவர் பார்த்து, மெசேஜை பார்த்து, நானும் அவரும் ஒன்னா பைபிள் கலையை படிச்சு பார்த்து தான் குழந்தை சேர்த்து வச்சதை வந்து என்கிட்ட கொடுத்தாரு. என் இருதையெல்லாம் உடஞ்சி போச்சு. இது வந்து கொடுக்கறதுக்கு மனசு போகணும். நீங்க வேற யாருக்கிட்டையும் போய் அந்த மாதிரி கொடுத்துட முடியாதுங்க. ஒரு ஊழியக்கார கனம் பண்றத அது வந்து லேசான விஷயங்கள். அந்த குழந்தை எவ்வளவு அக்கறையா சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு தடவை கொடுக்கும் போதெல்லாம் எவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருக்கோம். அந்த மனசு போய் சேர்த்து 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 வச்சு அந்த மனசை கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு அழகா சேர்த்து 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 எவ்வளவு பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் கொடுக்கறது எல்லாத்தையும் தொடர்ச்சியா எத்தனை வந்து போட்டு இவ்வளவு துட்டு ஆகிக்குது. அதை எத்தனை வந்து என்கிட்ட கொடுக்கும் போது நான் பார்த்தேன், அந்த குழந்தைய அப்படியே ஆசீர்வதிச்சு. ஆசீர்வதிச்சு. அதெல்லாம் இல்லாம எப்படி அந்த காசு என்கிட்ட வந்ததுன்னா, அந்த வீடியோ போட்டேன். வீடியோ மூலியமா என்னுடைய நான் பேசுற சத்தியத்தை கேட்டு கொடுக்கணும்னு அந்த பாஸ்டருக்கு மனசு வந்தது, என் ஃப்ரெண்டுக்கு மனசு வந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. நானும் ஜிபே நம்பர் எல்லாம் போடுறேன், கீழெல்லாம் போடுறேன். ஏன்னா 1000, 2000, லட்சம், 10 லட்சம், 50 லட்சம், 10,000, 1 கோடி அப்படின்னு வரணும்னு பாக்குறேன், வர மாட்டேது. வந்தா ஏக் தம்முல தூக்கிடுவோம் நம்ம. நிலைமையே வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் வீடு எல்லாம் வாங்குறதுலாம் கிடையாது, சபை வாங்குறது தான் நம்மளுடைய வேலை. நோக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானையா, என் பிரியம் நீதானையா, எல்லாம் அவருக்கு தான் நம்ம செய்வோம். என்னன்னா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது? இப்ப நான் வார்த்தையை கொடுக்குறேன், இது பணத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஒன்று. ஆமென். இத எடுத்துட்டு வேற ஒருத்தர் பேசுறாங்க, அவருக்கு கோடி கணக்குல கொடுக்குறாங்க. இதையே வேற ஒருத்தர் பேசுறாரு, கோடி கணக்குல கொடுக்குறாங்க. இதையே நான் பேசுறேன், எனக்கு வரும், நான் சொல்றேன் வரும். இப்போ இந்த வார்த்தைக்கு விலையே கிடையாது, மதிப்பு கிடையாது, விலை மதிப்பு இல்லாதது, விலையேற பெற்ற ஒன்று. இதுக்கு காசை கொடுத்து இந்த வார்த்தையை அடக்க முடியாது. அப்போ நான் எவ்வளோ பெரிய வேல்யூவை நான் கொடுக்குறேன். நீ கொடுக்குற தம்மத்தோண்டு துட்டு எனக்கு என்ன, ஆனா அதன் பின்னாடி நான் பார்க்கறேன். நீங்க என்ன எண்ணத்தோட கொடுக்குறீங்க அதை நான் பார்க்கறேன், அது வேல்யூ பண்ணுது. ஆனா காசு சின்னதா இருந்தாலும்
எது வேல்யூ பண்ணுதுன்னா கொடுத்த மனசுதான் வேல்யூ பண்ணுது. ஆமென். அந்த 2 துட்டு குத்தா பத்தியா இயேசு பேசுறாரு. வேற அவங்க எல்லாம் பரிபூர்ணத்துல இருந்து எடுத்து போட்டாங்க. அவன் சூட்கேஸ் நிறைய பணத்தை வச்சுக்கின்னு பர்சுல இருக்கிற பணத்தை போட்டான். இவன் வச்சிருந்தது 2 அந்த 2த்தையும் வேற கிடையாது அவகிட்ட, அந்த எல்லாத்தையும் போட்டான்ற. ஆமென். இவங்க எல்லாம் பர்ச கொடுத்தாங்க, இவன் மனசையே கொடுத்துட்டான். ஹலோ, குத்துக்கிறீங்களா மனச? நீங்க மனசை குத்தாலே பர்ச குத்த மாதிரி கணக்கு. ஒருத்தர் நம்ம ஆளை ஏன் பிடிக்கிறாங்க தெரியுங்களா? ஆளை குச்சா எல்லாமே வந்துடும் நம்ம கிட்ட. புரியுதா? நாங்க காசு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கல. பிச்சைக்காரனுக்கும் பாஸ்டருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. காசு கொடுங்கன்னு கேட்கல, நீங்க உங்களை கொடுங்கன்ற. உங்களை குத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் குத்துருவீங்க. உங்களை எப்படி 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 எந்த பைய எடுத்து எந்த தட்டை எடுத்து நீட்டுறது? உங்களை காணிக்க பையில உங்களை கொடுக்க முடியும் இல்ல? மனசை கொடுங்க. ஹலோ, நீங்க சொல்றாரு பாருங்க, யாருன்னா வந்திருக்கிறாங்களா? எத்தனை பேரை கூப்பிடுறோம். நீங்க மட்டும் இங்க உட்காந்து வருங்காலத்துல இந்த இந்தியாவே கலக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாஸ்டர், பேர் சொல்ல பாஸ்டர் கிட்ட நீங்க 3 பேர் உட்காந்துக்கிறீங்க. ஹலோ, இல்லையா? அப்படி தெரியலையானாதீங்க, கண்ணை குத்திடுவேன். எதனா தப்பா நினைச்சீங்கன்னா விட்டுக்கட்டில மண்டியில வச்சிருவேன். அந்த நினைப்பு வரக்கூடிய வருவாரா? முன்னேறுவாரா? வர முடியுமா இவரால? விட்டுக்கட்டில வச்சது அடிப்பேன்னு சொல்லிட்டு பயத்துல தானே பேசுறீங்க. இல்ல இல்ல, அப்படி இல்ல. ஒரு அம்மாக்கு தலை வலிச்சு இருக்குது, இப்ப விட்டு மைக் ஸ்டாண்ட் எடுத்து தலையிலே அடிக்க. நீங்க கரெக்டா வார்த்தையை கேட்கும் போது தான் தலைவலிக்குது. இயேசுவின் நாமத்தினால பிசாசு. ஆமென். பார்த்தீங்களா? என் கூட சேர்ந்து உண்ணி. ஆமென். அவர் சகல ஜாதிகளும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். நீங்க உட்கார்ந்து இருக்கிறது ஆசீர்வாதமா? இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கல. அததான் சொல்றாரு. பெரிய காரியத்தை சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாடு முழு புத்தகத்தையும் சொல்லி இயேசு கிறிஸ்துவ பத்தி விவரிச்சு சொல்லிட்டு அந்த வேல்யூவை கொடுக்குறாரு ஜனங்கள். பாருங்க, சொல்றாரு பாருங்க, எல்லாரையும் அழைச்சாரு. அந்த அழைப்புல நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க. ஹலோ, எல்லாரையும் அழைச்சார், எல்லாரையும் அழைச்சார். ஆனா அழைச்சதுல எல்லாரையும் அழைச்சாரு. ஆனா வந்தவங்க யாரு? எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லாமே வந்தாங்களான்னு வரல, கொஞ்சம் பேர் தான். அவர் சகல ஜாதி அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகி உங்களை தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு ஒரு கிருபை தேவை. எல்லா சபைகளுக்கும் சரி, இருக்கிற எல்லா சபைக்கும் ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார். அவங்க இந்த பாஸ்டர்களுக்கு ஒரு கிருபை இருக்கு. இப்ப பிரிவினெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப இந்த வீட்லயே லாஸ்ட்ல ஒரு அம்மா சொல்லிச்சு, சாதாரணமா மீன் வைக்கிறவங்க தான், என்னுடைய சொந்தக்காரர் தான். அன்னைக்கு சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் சபை தான் நல்லது. அந்த அம்மா சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரே சபை தான் இருக்கணும், எங்களுக்கு போட்டியெல்லாம் வரக்கூடாது. சரி, இப்ப நான் சொல்றேன், ஒரு ஃப்ளோர்லயும் கடை இருந்தா நல்லதா கெடுதா? கடைங்க, மளிகை கடை. சரி, அங்க மூலையில ஒரு கடை இருக்குதுல்ல,
அங்க மட்டும் தான் கிடக்குது, இந்த ஏரியாலயே அங்க மட்டும் தான் கிடக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஜனங்களுக்கு. புரியுதா என்ன சொல்றாங்க? லிப்ட்ல இறங்கினேன், இல்லை லிப்ட் ஒர்க் ஆகலன்னா படிகளை இறங்கின்னு போய் அங்க போய் வாங்கின்னு மறுபடியும் வாங்கிட்டு போறாரு. வாங்கி தான் போறாரு, எட்டி பாருங்க. போய் வாங்கின்னு மறுபடியும் ஏறிக்கணும், போய் எத்தனை போய் கொடுத்துக்கணும், நடந்துக்கணும், வரும் போகும்போது ஏன்னா ஒரு சனியை பார்த்துக்கணும், இல்ல ஒரு சனியை பார்த்துக்கணும், ஒரு நாயை பார்த்துக்கணும், அது கொலிச்சிக்கணும். ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், கோட்டரை போட்டு மாத்தின்னு என்ன பண்ணியிருப்பான், ஈக்குவல் பார்த்துன்னு இருப்பான், அதை போய் பார்த்துக்கணும். நம்மளுக்கு வேண்டாதது வேண்டியது எல்லாம் முன்னாடி வந்துக்கணும். அவங்க கிட்ட போனை கொடுத்து போன் பேச சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் இதெல்லாம் தேவையில்லை பாருங்க. இப்ப இந்த ஃப்ளோர்லயே ஒரு கடை இருந்ததுன்னா கதவை திறந்தமா போய் வாங்கினோமா வந்துடலாம். புரியுதா? நல்லது இல்ல? அதே மாதிரி ஒருத்தருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ரோலையும் சர்ச் இருந்தா கூட நல்லது. ஒரு 5 குடும்பம் சேர்ந்தால இங்க ஒரு இந்த ஒரு ஃப்ளோர்ல எத்தனை வீடுங்க இருக்குது? ஒரு ஒரு ஃப்ளோர்ல இந்த தளத்துல எத்தனை வீடு? ஒரு இதுலயே 24 இருக்குது, 12 இருக்கும். இப்போ ஒரு ஒரு இந்த இடத்துல ஒரு வீட்டுல ஒரு சர்ச் இருந்ததுன்னா 12 பேர் உட்காந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிறைய சர்ச் இருக்கணும், நிறைய பாஸ்டர் இருக்கணும். அப்படி இருக்கும் போது அந்த இடத்துல பிசாசு இருக்காது, பிசாசு ஆளுங்க இருக்காது, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஃப்ளோரே ஆசீர்வதிக்கப்படும். இதோ நைட் ஆனா ஒரு மாதிரி லைட் அமிஞ்சு எரியுது, லிப்ட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது, யாரோ இருட்டுல ஓடுற மாதிரி சவுண்டு கேக்குது, கொலுசு சத்தம் கேக்குது, ஒயிட் தண்ணி தெரியுதுன்னு அந்த கம்ப்ளைண்டே இருக்காது. சர்ச் இருந்ததுன்னா, அங்க ஒரு சர்ச் இருந்ததுன்னா அங்க தைரியம் வரும். இங்க கடவுளுக்குறாரு போன்ற தைரியம் வரும். ஹலோ, தெரியுதுங்களா? அப்போ எல்லா பாஸ்டையும் என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு வேண்டாத பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர்லாம் கிடையாது, எனக்கு எல்லாரும் வேண்டாம் பாஸ்டர். நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாஸ்டையும் ஆசீர்வதிக்கிறேன், அந்த பாஸ்டையும் ஆசீர்வதிக்கிறேன், இந்த பாஸ்டையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஆண்டவருடைய கிருபை இருக்குது. ஆமென். அவங்க எப்படியாவது நந்துன்னு போறாங்க, அதை விடுங்க. ஒருத்தர் இப்படி இப்படி நந்துன்னு போறாருன்னா, ஒருத்தர் அப்படி இப்படி நந்துன்னு போறாருன்னா விடுங்க, எப்படி நந்துன்னு போறாங்க. அவரும் கர்த்தரும் அவங்க நட மேல எல்லாம் உங்களுக்கு கவனம் தேவையில்லை. உங்க நட மேல நீங்க கரெக்டா நடக்கிறீங்களா பாருங்க, அழகா கேட் வாக் கரெக்டா வைக்கிறீங்களா பாருங்க. நம்ம நட மேல சிகரத்துல ஏறி நம்ம நட மேல கவனம் இருக்கு. நல்லா சிரிங்க சிஸ்டர், நான் எந்த கட்டுப்பாடும் பண்ணல, வாயில இருந்து கையாத்திரியும் நல்லா இருக்கும். புரியல? ஆமா, சிரிச்சா இதுல கேட்க நல்லா இருக்குது. நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. என்ன வீடியோல பார்க்கும்போது நிறைய பேர் உட்காந்துக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்குது. சிரிக்கலாம், நல்லா சரி. சத்தம் போட்டு சிரிக்க தெரியுமா உங்களுக்கு? நான் சிரிக்கும் போது குதிரை சவுண்டு கேட்கற மாதிரி இருக்குது. இந்த சவுண்டு என் சிரிப்பையும் கொஞ்சம் மாத்தின சும்மா கல 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 சிரிக்கும் போது சவுண்ட் வரணும். எப்படி? சும்மா கல கல. உணர்வுகள் எல்லாம் கட்டுப்படுத்தாதீங்க, வெளியே விடு. கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? நல்லா கேஷுவலா நல்லா சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா நல்லா சிரிங்க. பக்கத்துல போட்டு ஒருத்தர் அச்சுதான் சிரிப்பேன், அடிங்க போயிட்டா. இங்க வந்துதான் சிரிக்கிறீங்க, பாவம் நீங்க. உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது.
வீட்டுல சிரிக்க மாட்டீங்க, வேலை செய்யறதுல போனா பிரச்சனை, வீட்டுல வந்தா பிரச்சனை, சரி ரோட்ல நடந்து போனாலும் பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை. இங்க வந்தா நல்ல வேலை நிறைய பேர் இல்ல, இங்க வந்து அங்க மாதிரி சண்டை போடு நிம்மதியா இருக்கலான்னு இங்க வந்தா இது ஏன் நிம்மதியா கெடுக்குது? நான் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஆகலான்னு பார்த்தா நான் எங்கேயே உங்களுக்கே பேசினது. புரியுதுங்களா? எல்லா பாஸ்டருக்கும் கிருபை இருக்குது. ஆமென். புரியுதுங்களா? எல்லா பாஸ்டருக்கும் கிருபை. ஏதோ ஒண்ணு செய்யறாங்கல்ல, எல்லாருக்கும் அவர் கிருபியை தந்திருக்கிறார், அருளி செய்திருக்கிறார். இது அப்போஸ்தலர் பவுல் வந்து இந்த இடத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரோமபுரியில இருக்கிற சபையில இருக்கிற ஜனங்களுக்கு தான் என்ன பண்றாரு, இந்த காரியங்களை சொல்றாரு. அதுக்கப்புறம் உபதேசத்துல போறாரு. இதை மட்டும் நான் சொல்றேன். 6ல இருந்து 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரோமாபுரியில இருக்கிற சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் சில காரியங்களை சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து வேதத்துல வர்றாரு, வேதத்துல பேசுறாரு, உபதேசத்தை பேசுறாரு, சத்தியத்தை பேசுறாரு. ஓகே, அந்த ஜனங்களுடைய இது என்ன பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தா பாருங்க, இந்த ஜனங்களை அவர் கண்ணில் பார்க்கல. ஹலோ, எனக்கு இதுதான் ஆச்சரியமே. இந்த ஜனங்களை அவர் கண்ணில் பார்க்கல. அதை கண்ணில் பார்க்காத ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய நிருபத்தை எழுதியிருக்காரு. நேரடியா பார்க்கல. அவங்க 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 வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பயன்படுத்தப்படுறாரு, அவர் நிறைய காரியங்களை செய்யறாருன்ற இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த கிடைச்சதுல அவருக்கு வந்த தகவலை வச்சு அந்த ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சு, அங்க வந்து 2 விதமான ஜனங்க இருக்கிறாங்க. யூதர்களா இருந்து கிறிஸ்தவர்களா மாறின ஆட்கள் இருக்கிறாங்க, அதே சமயத்துல கிரேக்கர் இருக்கிறாங்க. எல்லாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அவங்க வந்து பெந்தகோஸ்து நாள்ல ரட்சிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, ரோமருங்க வந்திருந்தாங்க. அந்த அந்த ஆட்கள் தான் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரோமாபுரியில சபையை நிறுவி இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு தான் என்ன பண்றாரு பவுல் பேசுறாரு. அங்க ஒரு சபை உருவாகி இருக்குது. அந்த சபையில பலதரப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்ன பண்றாரு பேசுறாரு. ஓகே, அப்ப பேசும்போது சொல்றாரு பாருங்க, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமா இருக்கிறபடினால முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்றார். அவங்க விசுவாசம் பயங்கரமா இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து சபைகள்ல நம்ம பார்க்கணும். இப்ப என்ன ரிசல்ட் இந்த உலகம் முழுவதும் இருக்குதுன்னா பாஸ்டருடைய ரிசல்ட் தான் இருக்கு. ஹலோ, பாஸ்டருங்களுடைய ரிசல்ட் தான் இருக்குது. இந்த பாஸ்டர் அந்த மாதிரி பண்றாரு, இந்த ஊழியக்காரர் இந்த மாதிரி பண்றாரு தான் இருக்குது. ஆனா சபை ஜனங்களுடைய விசுவாசம் பிரசித்தமா இருக்குதான்னா கிடையாது. நான் கேள்விப்பட்டேன் பாருங்க, ஒரு பொஷாகத்துல இருக்கிற ஒரு சபை, அவங்க சோசியல் காரியங்கள்ல சமுதாய நல திட்டங்கள்ல பயங்கரமா பண்றாங்க. இந்த திருநங்கைகள், முதியோர்கள், அனாதை பிள்ளைங்க, சிறையில் இருக்கிறவங்க, ரொம்ப கேப்பாரற்ற ரோட்ல இருக்கிற ஆட்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து போய் அந்த சபை ஜனங்களே போய் என்ன பண்றாங்கன்னா ஊழியம் பண்றாங்க. சபை ஜனங்களே, அந்த பாஸ்டர் அந்த மாதிரி பண்றாரு.
ஒரு பாஸ்டர் சபை ஜனங்களே கூப்பிட்டு எல்லாரையும் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்றாரு, ஊழியம் பண்ண வைக்கிறார். நானும் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் இங்க. எனக்கு என்னன்னா சபை ஜனங்கள் எல்லாரையும் எடுத்து என்ன பண்ணணும், ஊழியத்துல பயன்படுத்தணும். அவங்க மேல வரங்கள் வரணும், கிருபை வரங்கள் வந்து நிரம்பணும், பரிசுத்தாவியாக நிரம்பணும். எல்லாருமே என்ன ஆகணும், ஒரு ஊழியக்கார ரேஞ்சில வந்து ஊழியம் பண்ணணும், ஊழியக்காரா மாறணும் சபையில இருக்கிற ஜனங்கள். இதுதான் ரிசல்ட். ஹலோ, மாவு புளிக்கிறதுக்கு என்ன பண்றோம், கொஞ்சோண்டு புளிப்பு மாவை சேர்க்கணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு சொம்பு தரேன், உங்களுக்கு ஒரு குண்டான்ல தரேன், உங்களுக்கு ஒரு பக்கெட்ல தரேன். அந்த மாவை எல்லா மாவும் ஒரே டேஸ்டா தானே இருக்கும். ஹலோ, அந்த மாதிரி நான் பிரசங்கம் பண்றேன். நான் என்ன புளிப்ப பேசுறேனோ அந்த புளிப்பு உங்களுக்குள்ள புளிப்பு ஆகணும். ஹலோ, நான் என்ன தோசை சாப்பிட்றேனோ அந்த டேஸ்ட் நீங்க சுடும் போது வரணும். நீங்க சுடணும், டுமில் டுமில். என் ஒய்ஃப் சொன்னாங்க, சப்பாத்தி சொல்றேன், நல்லா குறிப்பாத்து சுடுங்க. நல்லா சுடுமா, டுமில் டுமில் சுடுமா. அந்த மாதிரி இங்க நான் பேசுறது என்ன பண்ணும், நீங்களும் அப்படியே உள்வாங்கும் போது அப்படியே மாறணும். ஹலோ, இருக்கிறீங்களா? உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமா இருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்ற பார்க்காத ஜனங்க அந்த அவங்களுடைய விசுவாசத்தை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு இயேசுவுக்கு என்ன பண்றாரு, நன்றி செலுத்துறாரு. ஓகே, அப்புறமா பாருங்க, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து நமது குமாரனுடைய சுவிசேஷத்தினால என் ஆவியோடு நான் சேவிக்கிறேன். தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். என்ன சொல்றாரு, இப்ப நான் வந்து உங்க பேர் சொல்லி ஜெபம் பண்ணணும், சரியா? ஜெபம் பண்ணி இருக்கிறான். அந்த மாதிரி 10,000 பேர் இருக்கிறாங்க சபையில. எல்லாருக்கும் பேர் சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? என்ன பண்ணலாம், 10,000 பேரை நினைக்கலாம். நினைச்சாலே ஜெபம் தான். ஹலோ, இப்ப புருஷன் தூர தேசத்துக்கு போயிட்டாரு, அவர் நினைப்பா இருக்கிறீங்கல்ல, அதுவே என்னது? என்னது அது? நினைப்பா இருக்கிறது என்னது? நினைப்பா இருக்கிறது என்னது? நல்லதுங்க. உங்களை ஒருத்தர் நினைக்கிறதுன்றது என்னது? சூப்பரான ஒரு விஷயம். அப்பதான் பேச தோணும், பழக தோணும். அடிக்கடிக்கு நினைப்பு வருது. என்னத்தை காட்டுதுன்னா அவங்க மேல நல்ல மரியாதை வைத்திருக்கிறது காட்டு. நல்ல மரியாதை வைத்திருக்கிறோம், அவங்கள கனம் பண்றோம், அவங்க மேல அன்பா இருக்கிறோம்னு காட்டுது. புரியுதா? அப்போ அன்பா இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. உங்களை பத்தி நினைப்பே வரலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். உங்க மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம், நேசம் இல்லைன்னு அர்த்தம், உங்க மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம், உங்களை கனம் பண்ணலன்னு அர்த்தம், உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். ஹலோ, இவர் அவ்வளவு நினைக்கிறாரு பாருங்க. இன்னொரு இடத்துல கூட சொன்னார், ஒருத்தர் சொன்னாரு, நினைக்கிறது ஜபம் தானே. ஹலோ, உங்க கூட எப்பவுமே பேசினே இருந்தா தான் வந்து, உங்க பேரை சொன்னாதான் வந்து உங்க மேல அன்பா இருக்கிறதுன்னு கிடையாது. நினைக்கிறது அன்பு தான். ஏசு என்ன சொன்னார் திருவிருந்தாப்போ, ராபாதி போஜனம் பண்ணும்போது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆமே, நினைக்கிறதுனா அது வேல்யூ. பேசணும்னா பேசினே இருக்கலாம். இந்த ஃபுல் புக்கையும் முடிக்கும் போது ஒரு கதம்பமா மாறிடுவார்.
அமேன். ஒரு ஸ்காலரா ஆயிடுவேன் நான். நினைக்கிறது பெரிய விஷயங்க. நினைச்சு பார்க்கணும், நல்லதையும் நினைச்சு பார்க்கணும், ஆளையும் நினைச்சு பார்க்கணும். ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, உன்னை நினைச்சு பார்க்கறேன்னு சொல்லிட்டு எத்தனை போய் முக்கி சாவடிக்க பாக்குறேன். நினைக்கிறவன் மூச்சு திணறுது. நினைக்க என்ன ரொம்ப நினைக்காத, நான் செத்துறப்ப உன் மேல நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எங்க இருந்து வருதுன்னா, நினைக்கிறது மூலமா தான் வரும். ஒரு பொண்ணை ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்றான், ரோஜா கொடுக்குறான், ரோஜா பூ கொடுக்குறான், லவ் லெட்டர் கொடுக்குறான். அந்த பொண்ணு போகும்போதெல்லாம் பாக்குறான், பின்னாடி ஃபாலோ பண்றான், வீட்டாண்ட போய் நிக்கிறான், அப்புறமா பஸ் ஸ்டாண்டாண்ட போய் நிக்கிறான், இதெல்லாம் பண்றான். சரி, அந்த பொண்ணு போய் தூங்க போகுது, இவரும் தூங்க போறாரு. மறந்துடுவாங்க. கனவுல கூட நீ வரடின்னா, கனவுல கூட என்ன டிஸ்டர்ப் பண்றியடி அப்படின்றான். ஏன்னா இவரு நினைச்சினே இருக்கிறாரு. நான் பாருங்க, என் ஒய்ஃபை நான் அவ்வளவு விசாரிக்க மாட்டேன், சாப்பிட்டியா? இந்த அம்மா என்ன போன் பண்ணி சாப்பிட்டியானோ, பரவாயில்ல, என்ன நினைச்சுனேக்கிறியே நீ, என்ன மறக்காம. இந்த ஒரு ஜீவன் தான் என்ன லவ் பண்ணுது. என் குடும்பத்திலே எங்க அண்ணி எப்பனா அவரோட போன் பண்ணுவாங்க. என் அண்ணன் கிட்ட நான் பேசுறதே கிடையாது. எங்க சித்தா சுத்தமா கிடையாது. எங்க தம்பி, என் தங்கச்சி, இந்த உறவு தான் எனக்கு இருக்குது. என் சித்தாங்க ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. என் தங்கச்சிங்க, எங்க சித்தப்பாவுடைய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. ஆனா யார் எனக்கு அடிக்கடிக்கு பண்றாங்கன்னா, என் ஒய்ஃப் பண்றாங்க. ஒய்ஃப் பண்றாங்க, மத்தவங்க பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா என்னை விசாரிக்கக்கூடிய ஆள் எனக்கு என்ன பண்ணணும் இருக்கணும். ஆனா அவங்க எப்படி என்னை விசாரிக்கிறாங்கன்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, என்ன நினைக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் பேசுறாங்களே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது என்ன நினைச்சுனே இருக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க ஜபம் பண்ணி, இவர் பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. நினைக்கிறதுனால்தான் இவ்வளவு பெரிய லெட்டர், 16 சாப்டர் இருக்கிற நிருபங்களே தான் பெரிய நிருபம்ன்றாங்க. 16 சாப்டர் எழுதி இருக்கிறார். ஹலோ, 16 சாப்டர் எழுதி இருக்கிறாரு. மூஞ்ச பார்த்து, இது காதல் கோட்டை படம் மாதிரி இருக்குது இந்த லெட்டர். மூஞ்ச பார்த்து மூஞ்சியே பார்த்தது கிடையாது. விசுவாசிங்க மூஞ்சிய பார்க்கல, சபையும் பார்க்கல, ஜனங்களையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. ஆனா லெட்டர் எழுதிக்கிறாரு. வா, என்ன மாதிரி லவ் பத்தியா இருக்கு. சொல்றாரு, நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது, இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற என் தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். அதை படிக்கும் போது அந்த ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறோம். இப்போ ஒரு பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணதோ, 2 சைடா லவ் பண்ணதோ, ஒருத்தருங்க 2 சைடா லவ் பண்றாங்களோ, ஒரு சைடா லவ் பண்றாங்களோ, அதை விடுங்க. சரி, அது 2 பேரும் லவ் பண்றாங்க, ஆனா சொல்லிக்கல லவ் பண்றாங்க, சொல்லலைன்னா கூட இவன் போய் கொடுக்குறான், ரோஜாவை கொடுக்குறான், லெட்டரை கொடுக்குறான், குத்த பண்ணி அதை ஹஸ்பண்ட் பண்ணி சிச்சினா வாங்கிக்குது. வாங்கும் போது என்ன தெரியுது? என்னங்க தெரியுது உங்களுக்கு? லவ் சீன் தெரியுதா? நான் ஒண்ணு சொல்ல வரேன், கவனிக்கணும். மற்றதெல்லாம் விட்டு 2 பேரும் லவ் பண்றத மட்டும் போக்கஸ் பண்ண இருப்பீங்க. மண்டல உட்டுக்கட்டை வச்சு பக்கத்துல அச்சுன்னே பேசுங்க. நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறதை குறித்து அப்படின்னு நான் நினைச்சுனே இருக்கிறேன். யாரு? பார்க்காத ஆளு,
ஜனங்களை பார்க்காம நினைச்சுன்னு ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அந்த ரோமாபுரி ஜனங்களை நினைக்கிறார். நினைச்சு மனுஷன் என்ன பண்றாருன்னா எழுத்துல அன்பை காட்டிட்டார். இந்த லெட்டர் அவங்க படிச்சு பாருங்க, இவ்வளவு தொழில் இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துறாரு. 8 வசனம் வரைக்கும், அதாவது 5 வசனம் வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான். அப்புறமா அந்த ஜனங்களை பத்தி பேசுறதுக்கு 6ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வருது. அந்த ஜனங்க கிட்ட பேசுறாரு பர்சனலா. அந்த அதாவது அந்த ஜனங்களோட முகத்தை பார்த்து பேசுற மாதிரி இந்த வசனங்கள் இருக்கு. மற்றதெல்லாம் அவங்கள அங்க பாருன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இயேசுவை பத்தி சொல்றது, சுவிசேஷத்தை பத்தி சொல்றது, விவரம்லாம் சொல்றது, தாவீது சந்ததியில் பிறந்தவர் அதெல்லாம் சொல்றதுலாம் அங்க பாருன்னு காட்டாரு. அப்படியே மூஞ்சி பக்கம் திருப்பி இப்ப என்ன பாருன்றாரு. எழுத்து மொழிய சொல்றாரு, நான் உங்களை நினைச்சுனே இருக்கிறேன். அம்மா உன்னை நினைச்சுனே இருக்கிறேன்ற, உன்னை நான் லவ் பண்றேன்ற லெட்டர்ல சொல்றேன். உங்களை நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன்றத காட்டுறேன். அவங்க படிக்கும் போது மற்றதெல்லாம் அப்படியே பார்த்துனே இருக்கும் போது பர்டிகுலரா அவங்கள பத்தி பேசும்போது இந்த நிருபத்தை அவங்க வாசிக்கும் போது இப்படி இருந்திருக்கும். அவர் சகல ஜாதிகள் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாக உங்களையும் அப்படின்னும் போது அவங்க படிக்கிற அவங்களதான் பேசுறாங்க. உங்களையும் அப்படின்னு பேசிட்டு தமது நாமத்தை நிமித்தம் விசுவாசத்தை கீழ்ப்படம் போட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தை அள்ளி செய்திருக்கிறார். உங்கள் அப்படின்னும் போது அவங்க படிக்கிறாங்க. என்னதான் சொல்றாங்க, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமா இருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவர் அப்படியே என்ன பண்றாரு, அப்படி முகத்தை அப்படி எனக்கு அப்படிதான் தெரியுது, முகத்தை அப்படி திருப்பிட்டு நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிற போது கட்டிப்பிடிக்கிற மாதிரி அந்த க்ளோஸ்ல அவங்க பாக்குறாங்க, கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ரொம்ப நெருங்குறாரு அந்த ஜனங்களோடு. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறது குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினால் என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சி, தேவனே சாட்சி வைக்கிறார். நம்புறதாண்டா நம்பு. எப்படி நான் உன்னை நினைச்சுன்னு இருக்கிறத எப்படி நம்பு, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உங்களை நினைச்சுன்னு இருக்கிறேன். ஆனா நான் அவர்கிட்ட ஜெபம் பண்றேன்ல உங்களை நினைச்சு, அவர் தான் எனக்கு சாட்சி. நான் சாட்சியா யாரை கொடுக்க முடியும்? நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். யாருக்கிட்ட நான் ஜெபம் பண்றேன்னா அவரை தான் என்ன பண்றேன், சாட்சியா வைக்கிறேன்னு. ஹலோ, அது சுவிசேஷத்தையும் சேர்த்துக்கிறாரு. அதில் சொல்றாரு, தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு சுவிசேஷத்தை ரொம்ப ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல சுவிசேஷத்தை குறித்து பிரம்மாண்டமா பேசுறாரு. நற்செய்தி, நற்செய்தினா என்னது? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார், எனக்காக எழுந்தார். அதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை சொல்லியே என்ன பண்றாரு, பேசுறாரு, அதை சேர்த்துக்கிறாரு, சேர்த்து பேசுறாரு. ஒரு இடத்துல சொல்றாரு என் சுவிசேஷத்தின்படி அப்படின்றார். எப்ப இவருக்கு ஆச்சு அது? நம்ம சொல்லுவோம்ல, எங்க சபை, எங்க அப்பா, எங்க அம்மா. சொல்றீங்களா இது ஏன் சபைன்னு, ஏன் பாஸ்டர்ன்னு சொல்றீங்களா? அந்த அளவுக்கு உரிமை இருந்தா ஒரு சாப்பாடுலாம் எனக்கு கொடுக்கணும், சொத்து எழுதி வைக்கணுமே. ஆமா, சொத்து எழுதி வைக்கணுமே. பாருங்க, தேவனே சாட்சி வைக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்றாரு.
9 வரைக்கும் வந்துட்டேன், இனியோட முடிக்கிறேன். நினைக்கிறது பாருங்க, நீங்க பேர் சொல்லி ஜபம் பண்றது இதெல்லாம் இருக்கட்டும், நல்லது. நினைக்கிறதும் நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க? புள்ள பிறந்தா நல்லதுன்றீங்க. நான் என்ன சொல்றேன்? கருவுற்றாலே நல்லது. ஹலோ, கரு உள்ள வெளியே வரும், முதல்ல கரு வரணும்ல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு முழுசா புள்ள அப்படியே புசுக்குன்னு வந்துடணும்ன்றீங்க. அப்படி இல்லை, என்ன பண்ணா முதல்ல கரு வரணும். ஹலோ, வயிற்றுல உள்ள தங்கணும், அப்பதான் புள்ள வெளியே வரும். நினைக்கிறது என்னது? ப்ரிப்பேர் ஆகுது, ப்ரிப்பேர் ஆகினே இருக்கு, நினைச்சுனே இருக்குது. அதுக்கப்புறம் ஜபம் வெளியே வரும், ப்ரொடியூஸ் ஆகும், பிள்ளையா வெளியே வரும். அதான் தியானம், அதான் தேவனோட இருக்கிற நெருக்கம். இது சொல்றாருல, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கணும். நாங்க எல்லாருமே உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம ஆவியா இருக்கணும். இந்த ஆவியை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா குறுக்க முடியாது, இதுதான் சொல்லிட்டு ஒரு அளவு வைக்க முடியாது. ஆவி பயங்கரமானது, பயங்கரமானது. இந்த ஆவில நீங்க எவ்வளவு ஒண்ணா வைக்கலாம், எவ்வளவு ஒண்ணா அடைக்கலாம். இங்க சொல்றாரு, என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன். என்ன சொல்றாரு? நீங்க பலதரப்பட்ட கூட்டம், நிறைய பேர் இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையும் நினைக்கிறேன். எல்லாரையும் நினைக்கிறதுனால ஒருத்தரை கூட மறக்கல. என்ன நினைச்சிருப்பாருன்னு நீ என்ன பண்ண நினைக்காத, உன்னையும் சேர்த்துதான் என்ன பண்ற நினைச்சு தேவனை சாட்சி வைக்கிறேன். அப்ப என்ன பண்ணும்? இப்ப நீங்க இப்ப ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா வர மாட்டாங்கல்ல. ஏன் வர மாட்டாங்கன்னா இந்த நினைப்பு இல்லை. இப்ப நீங்க வந்தீங்க, நைட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க, நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும். வெள்ளிக்கிழமையில இருந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு சனிக்கிழமை, ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ப்ரிப்பேர் ஆகுது பத்தியா நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதே நீங்க நினைக்காம இருந்தீங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு வேல்யூவா இருக்காது, வெள்ளிக்கிழமையும் வேல்யூவா இருக்காது. அந்த ஃபோர்ஸ் வராது. புரியுதுங்களா? அந்த ஆயத்தம், அந்த நினைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், என்ன பேசினாருன்றது வெளியே போகும்போது படிக்கட்டு இறங்கும் போது ஒரு ஸ்டெப்பா உனக்கு ஞாபகம் வந்து மறக்கக்கூடாது. அதனால்தான் என்ன பேசுறேன்றத நான் போய் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எடுக்கும் போது போன வாரம் என்ன பேசுறேன்னு யூத் பசங்களுக்கு பேசும்போது நான் லாஸ்டா என்ன பேசுறேன்னு பேபேன்னு முடிச்சுன்னா இப்ப அதையே கவனிக்காம மறந்துடுக்குற. இப்ப புதுசா பேசுறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. முதல்ல அதை சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணு, ஒபி சொல்லுன்னு சொன்னாதான் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போறது, நெக்ஸ்ட் எத்தனை வந்ததை கொடுக்குறோம். முதல்ல என்ன பண்ண, நீ என்ன கவனிக்கிற, என்ன உள்ள இறங்கி இருக்குது, உனக்கு என்ன தொடப்பட்டிருக்கிற, ஆண்டவர் என்ன தொட்டு இருக்கிறாரு உன்னை, இதெல்லாம் கேட்கணும். நேற்று சுரேஷ் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண யூத் பசங்க பேசும்போது ஒரு சின்ன பொண்ணு, பெரிய பசங்க 10வது படிக்கிறோம் 9வது படிக்கிறவன் பசங்க இருக்குது, அது ஒரு 4 பேர் தான் வந்தாங்க. 4 பேர் சின்ன குழந்தை. சுரேஷ் என்ன பேசுனாலும் கரெக்டா அந்த வார்த்தையை சொல்லிச்சு அந்த குழந்தை. மற்றவனுங்கெல்லாம் அப்படியே கதை சொல்லுங்கிறானுங்க, நம்ம எப்படி நான் எப்படி ஓட்டினேன் அந்த மாதிரி கதை பயங்கரமா கதை சொல்லினுங்கிறாங்க. அந்த பொண்ணு நச்சுன்னு சொல்லிச்சு. பேசினார் அந்தரங்கங்களை பத்தி, அந்தரங்க பாவத்தை பத்தியும் அதன் மூலியமா வர விளைவுகளும். ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு. அதை ஆண்டவர் அதவே பண்ணின்னு இருந்தா நம்ம வாழ்க்கை வீணாயிடும். இதுல போய் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லணும். அந்த பொண்ணு அந்த அந்தரங்கம் மறைமுக பாவம் செய்யக்கூடாது, தெரியாம செய்யக்கூடாதுன்னு சூப்பரா புரிஞ்சிச்சு குழந்தை. அப்போ என்ன பேசணும், கவனிக்கிற மாதிரியே பார்க்கறது. பார்த்தா என்ன பேசணும்னு கேட்டா
நிறைய பேர் அப்படி உட்காந்துப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? இந்த ஒரு படத்துல வந்து பயத்தை கண்ணில் காட்டவே கூடாதான்ட்டு முறைச்சினே இருக்கும் வடிவேலு. நீ பயத்தை மட்டும் காட்டினா வந்து அச்சு மாதிரி நான் பிரசங்கத்தை நான் வந்து உட்காந்துறேன், வேற வழி இல்லை, உங்களை பார்த்துதான் ஆகணும். பார்க்கலன்னு என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன பாரு பாருன்னுவீங்க. அப்படின்ற மாதிரி என்ன கவனிச்சேன்னா, எதுக்காக நீ கவனிக்கிற? வேற வழி இல்ல, நீ கூப்பிட்டு கூப்பிட்டு பாப்ப இந்த மாதிரி கவனிக்கிறியானா? கவனிக்கிறேன். எதை கவனிக்கிற? அதாவது நான் வந்து புரிஞ்ச வரைக்கும் ஊழியக்காரங்க, கோர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, வேலை செய்யற ஆட்கள் எல்லாமே பாருங்க, தேவன் நீங்க வந்து ஒரு காரியத்தை எடுத்துட்டு வர்றாங்கன்னா அவங்க மனதை படிக்கிறவங்க என்னவா இருக்கிறாங்க, அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, அவங்களுடைய போக்கஸ் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, இவ்வளவு பேசுனாங்களே என்ன சொல்ல வராங்க. ஒருத்தவங்க பெரிய பேசுவாங்க, என்ன சொல்ல வராங்க அவங்க கருப்பொருள். அதாவது இவ்வளோ பெரிய தர்பூசணி இருக்குது, வாட்டர் மிலான், அதை ஜூஸ் போட்டா ஒரு கிளாஸ்ல வந்துடுது. அந்த மாதிரி பெரிய இருக்கலாம், அதை ஜூஸ் போட்டு என்ன பண்ணணும், ஒன்னா காட்டணும். அந்த மாதிரி இவ்வளவு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்க அதுல கவனம் வைக்கணும். என்ன பேசுனாங்க இன்னைக்கு? யார் பேசினாலும் எந்த பிரச்சனை ஒருத்தங்க ஏடாவடமா பேசிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வருவாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. நான் இன்னைக்கு பேசுனேன், என்ன பேசுனேன்? இப்ப வர உங்களுக்கு வர இப்ப என்ன பேசுனேன்? ஜூஸ் போடுறத பத்தி பேசுனீங்க. என்ன பேசுனேன்? நினைக்கிறது ஜபம், நினைக்கிறது முக்கியம். நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க, நீங்க மட்டும் தான் இங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை வேறு பிடிச்சிருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்கள், நீங்க பாக்கியவான். ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு தரணும்னா தேவனுடைய ஒரு அங்கத்தை பிச்சுக்கணும். அவருடைய இருதயத்தின் ஒரு துளி என்ன பண்ணணும், உள்ள இருக்கணும். அப்பதான் அதை கொடுக்க முடியும். பாருங்க, நல்ல ஆக்டருங்களா இருக்கலாம், ரஜினி, கமல், எம்ஜிஆரையே ரஜினி சொல்றாரு அவர் ஒரு டைரக்டர்ன்றார். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 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 சீனை வந்து நடி சொல்றாங்க, வார்த்தையில சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நடிகர் கேப்சர் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன அவங்களுக்கு முக்கியமா தேவைன்றத அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நடிப்பாங்க. அப்போ அவங்க நடிக்கும் போது அந்த டைரக்டர் பாடணும், நான் நினைச்சது அப்படியே கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்லுவேன், அந்த ஆக்டிங் எல்லாம் என்ன, அது கலை. உள்ள இருக்கிற உணர்வை இந்த வெளிப்பிரகாரமான முகங்கள் மூலியமா, மியூசிக் மூலியமா, வார்த்தைகள் மூலமா, அந்த ஆக்ஷன் மூலியமா, அந்த கண்ணு, மூக்கு, வாய் எல்லாத்தையும், அந்த உடம்புல இருக்கிற எல்லா அசைவு மூலியமா உள்ள இருக்கிற உணர்வை வெளியேற்று வந்து காட்டுறது தான் நடிப்பு கலை. அதனால்தான் வெச்சக்கன்னு வாங்காம பாத்துங்க அந்த உணர்வை. இந்த சிரிப்பு என்ற ஒரு உணர்வை, அழன்ற உணர்வை, கோவன்ற உணர்வை, அந்த உணர்வெல்லாம் எப்படி கொண்டு வராங்க, அப்படியே அந்த வெளிப்பிரகாரமான அந்த முகம், மியூசிக்கு, வார்த்தை, அந்த எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அப்படி என்ன பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனால தான் நாடகத்தை பொம்பளைங்க என்ன பண்றாங்க, லேடிஸ், நீங்கெல்லாம் லேடிஸ் இல்லை, அப்படியே பார்த்துன்னே இருக்கிறாங்க. அவங்க அதுதான் இவங்க கூட சேர்ந்து அழுகுறாங்க.
என்னன்னா களை மாதிரி உன்னை எப்படி அழ வைக்கிறான் பத்தியா? பாவனி ஏமாந்து போற. அது கலை. உள்ள இருக்கிற உணர்வு அப்படியே எடுத்துன்னு வந்து காட்டுறான். அதனால்தான் நீ தோசை வீட்டுக்காரி எதுனா சொன்னா கூட காதுல உள்ள அப்படி நுழைய மாட்டுது. டக்குன்னு இப்படி தட்டி விட்டு அதுலயே மறப்பா இருக்கு. ஒரு இடத்துல சொல்றாரு, நாம ஒரு சீனை ஒண்ணு பார்த்தேன். வீட்டுக்காரர் தோசை கேட்பாரு. இது வாசல்ல கிச்சன் வாசல்லே நின்று அந்த நாடகத்தையே பார்த்துக்கணும். அவர் தோசை பசியில் எம்மா தோசை கேட்டோம். அவர் கேட்டுக்கிறது கூட காதுல வாங்காம ஃபீல் பண்ணி பார்த்துல இருக்கும். என்ன கலை? அந்த கலையை பார்க்க பார்க்க உங்க உள்ளத்துல நடக்குது கொலை. அப்படியே மயங்கி அப்படியே ஒரு மாதிரி. இவ்வளவு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீ பார்க்கதான் பாருங்க. இல்ல என் ஒய்ஃப் நாடகம்லாம் பாக்குறது கிடையாது. எப்படா ஒரு தடவை தான் பாக்குறேன். ஒரு டைரக்டருடைய மனசை புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதான் அந்த மாதிரி தேவனுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பாஸ்ட் இங்க இருந்து பேசும்போது என்ன பேசுறாரு அப்படின்றத நல்லா கவனிக்கணும். அப்படியே நினைக்கணும், அதையே நினைச்சிட்டு இருக்கணும். அப்படியே நினைச்சிட்டு இருந்தா தான் அது ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? போன வாரம் என்ன பேசுன? போன வாரம் பேசுனீங்க. பேசுனது தெரியும், பேசுனது தெரியாது. நான் போய் எதனா மீட்டிங் அட்டன் பண்ணா கூட அந்த பாயிண்ட்டுங்களை அப்படியே மனப்பாடம் அப்படியே உள்ள பதிய வைப்பேன். ஏன்னா அதை நினைச்சுனே இருப்பேன். அதை திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணுவேன். ஒரு தடவை நான் குருசைடு போயிட்டு வரேன், ஒரு ஊருக்கு போயிட்டு வரணும். அப்பெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா சவுண்ட் மைண்டா இருக்கும் எனக்கு. ஒன்னு எதனா பார்த்தாலும் படிச்சாலும் அது அப்படியே ஃபுல்லா பதிஞ்சிடும். நல்லா இருந்தது பாருங்க, ஆரோக்கியமா இருந்தது மைண்டு. எங்க ஒண்ணு வந்து கெத்து விட்டுச்சு மைண்டு. அது வேற. அதை மறுபடியும் வர வைக்கிறேன். ஃப்ரெண்டு சொல்றான், நான் ஞாபகப்படுத்துறேன், அவன் சொல்லுவான் பாருன்றான். அவன் சொல்லுவான் பாரு, கொஞ்ச நேரத்துல சொல்லுவான் பாரு. அந்த ஊர் பேர் வேற, அது கரெக்டா ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியாது. அவன் சொல்லுவான் பாரு, இப்போ சொல்லுவான் பாருன்னா கரெக்டா ஒரு 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 கொஞ்சம் தொலைவு போச்சு வேணு, டக்குன்னு எடுத்து போட்டேன் அந்த பேரை. அதியா அபிகிராம் பேர் அந்த மாதிரி. அதெல்லாம் ஆரோக்கியம். அதாவது ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத கவனிக்கிறது. மொத்தம் 3 ஸ்கில் இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. ரைட்டிங் ஸ்கில்லு, ரீடிங் ஸ்கில்லு, லிசனிங் ஸ்கில்லு. எழுதுறது, படிக்கிறது, கவனிக்கிறது. உள்ள உனக்கு இதில் தம் தோண்டு அது நல்லா கவனிக்க. என்ன மாதிரி அவர் எதுவுமே பண்ண மாட்டார், போய் படிக்க மாட்டார், எதுவுமே கவனிக்கிறதுலயே ஒரு பயங்கரமான சாமர்த்தியசாலியா இருக்குது, காரிய சித்தி ஆகிறான். அந்த அந்த கவனிப்பு ரொம்ப முக்கியங்க. நீங்க போய் பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல போய் அது கவனத்தை பிடிங்கல. என்ன கவனின்னா ஒரு இடத்துல நிக்காது மண்டை. கோழி பிடிக்கிற மாதிரி தான், அது பின்னாடியே ஓடி நிக்கணும், கடைசி வரைக்கும் மாட்டாது. அது ஒரு சாபம் தெரியுங்களா? அது ஒரு சாபமா? ஒருத்தர் பேசுறத கவனிக்க முடியாததும், என்ன பேச வராங்கன்றத அப்சர்வ் பண்ண முடியாததும், என்ன சொல்றாங்க, அவங்க யாருன்றத அவங்க என்ன என்ன பேசி இருக்கிறாங்கன்றது நினைப்புல வைக்காதது, அது ஒரு பெரிய உபாகத்துல இருக்குது. நினைக்கிறது நல்லது நினைக்கிறது. போன வாரம் ஈவினிங் பார்த்தேன் பத்தியா, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளில் சிந்தித்து நிறுங்க. எனக்கு லாஸ்டா ஒண்ணு சொல்லிட்டு முடியுது. என்ன பண்ணோம், போன வாரம் என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, குப்பைங்களை எடுத்துன்னு வந்து வெளியே போடுவாங்க.
அதை ஆட்டோல வச்சுட்டோம். எவ்வளவு குப்பை தொட்டிக்கு இது வர வழியில குடுவாஞ்சல்ல இருந்து இங்க வர பெரும்பாக்கம் வர எவ்வளவு குப்பை தொட்டி இருக்குது. ஒரு குப்பை தொட்டிலையும் போடல, எடுத்துன்னு வந்து பெரும்பாக்கத்துல போட்டோம் அந்த குப்பையை. இந்த வாரம் என்ன பண்ணோம்னா தாம்பரத்துல போட்டோம். ஓ சின்ன ஆமா போன வாரம் அந்த பக்கமா போட்டோம். ஆமா பாருங்க, எங்க இருந்து குடுவாஞ்சேரியில இருந்த குப்பை ஏதோ ஒரு சொல்லுவாங்க, சந்தானம் சொல்லுவாங்க, உளுந்தூர்பேட்டையில இருக்கிற என்ன பிரியாணி, என்ன பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற நாய்க்கு ஏதோ சொல்லுவாங்க, நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்ததுன்னா இந்த குப்பையை தூக்கி போய் சிந்தாரப்பேட்டையில போய் போட்டோம். என்னன்னா ஏன் இங்க குப்பைங்களே இல்லையா, குப்பை தொட்டியே இல்லையானா கவனம் இல்ல, மறந்துட்டோம். ஒரு தடவை அது மாதிரி தான் பாக்குறேன், பின்னாடி வச்சிட்டோம், குப்பை தூக்கி வச்சிட்டோம். கஸ்டமர் ஏறிட்டாங்க, என்னங்க அதுன்னு கேக்குறாங்க, யாரோ வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. யாரோ வைக்கலங்க, என் வீட்டுல இருக்கிறதான் வச்சா. இதே ரோடோட சுத்தி நிக்கிறீங்க குப்பை வண்டி. அந்த மாதிரி நிறைய பேரு தேவையானதை எடுத்து மைண்ட்ல வைக்கல, குப்பைகளை தூக்கி வச்சுன்னு குடுவான்னு சின்னப்பட போறோம் வச்சு சுத்தி நிற்குது. அப்படியே என்னன்னு கேட்டா, என்னம்மா அப்படியே எப்படி வாங்குற, நல்லா இருக்கிற. ஒரு தடவை அந்த 100வது சர்ச்சில உயிர் சேர்ந்த நாள் அன்னைக்கு நான் பேசுறேன். என்ன வாசனை பேசுறேன் தெரியுமா? நான் இன்னைக்கு வந்தேனா அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்படியே குப்பியை வச்சு சுத்தி நிற்கிறது. யாருன்னா நீங்க கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி எதுலயே கற்பனை போதில்லை. இப்ப வெளியே சுத்துறாங்களா ஆளுங்க, இப்படி போகுது அப்படி போகுது. நான் ஒரு ஒருத்தர் எனக்கு சிரிப்போம். ஒருத்தரை பார்த்தீங்கன்னா என்ன நினைப்போட சுத்துறான் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது. இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, அவன் என்ன நினைக்கிறான்றதுல பாட்டுங்கள் எல்லாம் ஒரு ரவுண்டு வந்து இப்படி 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 இப்படிலாம் வந்து இப்படி அப்படி போட்டு அப்படி இருக்கும். அது உள்ள வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி மண்டல நீ என்ன நினைக்கிற, குப்பையை வச்சு நினைச்சு நிக்கிறியா, எதை வச்சு நினைச்சு நிக்கிற அப்படின்றத வந்து அப்படி எல்லாருக்கும் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சுவிட்ச் ஆயிடுச்சுன்னா நீ என்ன மனசுல நினைக்கிறன்றது அப்படி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற திட்டுறதெல்லாம் வரும். இவ்வளவு நெக்குல இருந்தா அவனுக்கு குப்பி தூக்கிட்டாங்க. பைபிள் வசனம் வருது, எலியா கேட்பான், இஸ்ரவேலிய தேவன் இல்லை என்றா சொல்லி போய் அந்த பாகால போய் விசாரிக்க போறடி அப்படின்ற மாதிரி. ஊர்ல எவ்வளோ குப்பை தொட்டி இருக்குது, எல்லாத்தையும் விட்டு அங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எதை நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ஹலோ, நினைக்கிறது ரொம்ப முக்கியம். எதை நினைக்கிறோம்? பைபிள் வசனம் சொல்லுது, ஒருத்தனுடைய நினைவு எப்படி அப்படி அவன் இருக்கிறான். என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்களோ அப்படியே இருக்கிறாங்க. அப்போ நினைப்பெல்லாம் வேத வசனத்துல வரணும். என்ன பேசுறோன்றத திரும்ப திரும்ப நினைக்கணும். எழுந்தது, அது போனது, இது போனது, ஏதோ போனது. ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதையே நினைச்சினது, தோல்விகளையும் பிரச்சனைகளையும் ஏற்கனவே நடந்ததையும் நடந்துன்னு இருக்கிறதையும் நடக்க ஏதாவது ஒன்று நடந்துருமோன்ற பயம் இதெல்லாம் இருக்குல்ல. ஒரு ஷார்ட் வீடியோல பார்த்தேன். 2 கையும் இல்லை, 2 கை இல்லை, 2 கால் இல்லை, இப்படி இப்படி வருது அந்த பொண்ணு. அப்புறம் 2 கால் இல்லை, கை மட்டும் தான் இருக்கு பொண்ணுக்கு. அந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் இருக்குது, பெண் பிள்ளைங்க. அது என்னென்னவோ பண்ணுது. அதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, கீழே சொல்றாரு, பாருங்க இவங்கெல்லாம் எந்த கவலையும் இல்லாம அவங்க வேலைகளை ஜாலியா இருந்துன்னு போறாங்க. எல்லா கை காலு கண்ணு மூக்கு நல்லா எல்லாமே நல்லா இருக்கு, கவலைப்பட்டு உட்காந்து.
ஒண்ணுமே இல்லை, பாக்கில ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்டியாமா? ஒண்ணுமே இல்லை. சந்தோஷமா இருமா? ஒண்ணுமே இல்லை. என்னமாச்சு? எனக்கு இனிமே நடந்துச்சு, அதனால நான் அப்படிக்கிறேன். ஏய், என்ன நன்றி கெட்டவன் தெரியுமா நீ? நன்றி கெட்டவன் தெரியுமா நீ? கடவுள் எவ்வளோ நல்ல காரியங்களை கொடுத்திருக்காரு, அதை பார்க்க உனக்கு மனசே இல்லை. மனசே இல்லை. என்னன்னா எல்லாமே நல்லதுதான். இந்த உலகத்துல நீ பாக்குற விதத்தை பொறுத்து இருக்கு, எப்படி பாக்குறன்றதான் பொறுத்து இருக்கு. நீ நல்லா பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், கெட்டதா பாத்தீங்கன்னா எல்லாம் கெட்டதா தெரியும். பார்வைதான் முக்கியம். எப்படி பாக்குறோம்? கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னா அப்படி பார்ப்பேன். யாருமே எனக்கு இல்லைன்னா அப்படி பார்ப்பேன். எதை வசனத்தை நம்புற? எதை எதை நம்புற? இல்லைங்களா? சந்தோஷமா இருக்கு போல இருக்கு. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். தயவு செய்து கட் பண்ணிடு. 1 hour